Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நேந்திரம் பெப்பர் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேந்திரம் பழமாக யூஸ் பண்ண போகிறேன், காய் கிடையாது. இது வந்து பழத்தில் செஞ்சால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் நேந்திரம் பழம். இப்போ இது வந்து இந்த ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம 2 நம்பர் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தோல் சீவி இதை இப்படி எடுத்துருங்க. இது பழமாக இருக்கிறனால தான் நம்மளால் ஈஸியாக இதை வந்து ரிமூவ் பண்ண முடியுது, இந்த ஸ்கின்னை. இல்லைனா இது ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து நான் சீவ போகிறேன். இதுக்கு வந்து நான் லைட்டாக வந்து கோகோனட் ஆயில் இதில் அப்ளை பண்ணிட்டு தான் இதை சீவ போகிறேன். அப்போ தான் இது வந்து ஈஸியாக வந்து நமக்கு இந்த சிப்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வந்து பண்ண முடியும். இல்லைனா அது வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நம்ம வந்து இதை வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இது வந்து ஒட்டாது. இல்லைனா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிப்ஸ் வந்து ரெண்டு எல்லாம் ஒட்டிக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி இல்லை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் போயிடுச்சு. இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக நான் இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி லைட்டாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இது கூட நான் ஃபியூ சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா வேணாம். பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன், இல்லைனா குக்கிங் ஆயில் கூட போடலாம். இதை ஹை ஃப்ளேமில் வந்து நான் குக் பண்ணுறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிப்ஸை வந்து நம்ம இதில் ட்ராப் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம பழமாக இருக்கிறனால இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ இதை இந்த கலரில் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் காரம் மிக்ஸ்டான ஒரு சிப்ஸாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இது பழத்தில் தான் செய்கிறோம், காயில் கிடையாது. இது பழம். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த கலரில் தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் இது கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.